பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷித்த பலிகளின் ஆசரிப்பு கூடார நிழல்கள். அத்தியாயம் 4. தலைப்பு போக்காடு. அவன் இப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் பிராயச்சித்தம் செய்து தீர்ந்த பின்பு உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டு கடாவை சேர பண்ணி அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்திரத்துக்கு அனுப்பிவிட கடவன். அந்த வெள்ளாட்டு கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்திற்கு போவதாக. அவன் அந்த வெள்ளாட்டு கடாவை வனாந்திரத்திலே போகவிட கடவன். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. முன்பு சொன்னது போல பலியிடுவதற்காக மற்றொன்றுடன் அர்ப்பணிக்கப்பட்ட இந்த போக்காடு பலியிடப்படாமல் இருந்தது. இப்போக்காடு காளையை போலதான் பலியிடப்பட்டிருக்க வேண்டும். இப்போக்காடு உலகத்திற்காக மறிக்கிறோம் என்று தேவனோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டு அவ்விதம் தங்களை ஜீவ பலிகளாக முழு மனதோடு ஒப்பு கொடுக்காமல் தவறி போகிறவர்களுக்கு நிழலாக இருக்கிறது. ஆனால் இந்த போக்காடு கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களுக்கும் கழுவப்பட்ட பன்றியை போல் பாவ சேற்றிலே பொருள திரும்பினவர்களுக்கும் ஒப்பாக இல்லாமல் பாவம் இல்லாமல் தூய வாழ்க்கையுடன் தேவனை கனம் பண்ணி அவரையே சேவிக்க வேண்டும் என்று ஜீவிப்பவர்களானாலும் இவ்வளவும் செய்தும் உலகத்தின் கனத்தையும் செல்வாக்கையும் தேடி தங்களுடைய ஜீவ பலியை செய்ய தவறுகிறவர்களுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். இவர்கள் தேவனுக்காகவும் அவரது ஊழியத்திற்காகவும் இந்த உலக மகிமையையும் கனத்தையும் பலியிடுவதில் பின்வாங்குகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இந்த போக்காடு வகுப்பார் இச்சுவிசேஷ யுகம் முழுவதிலுமாக இருந்து வருகின்றனர். இந்த ஆடும் அதனோடு செய்யப்பட்ட பணியும் பாவ நிவாரண நாளின் முடிவில் ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற இவ்வகுப்பாரில் உள்ள ஒவ்வொரு தனிப்பட்டோருக்கும் நிழலாக இருக்கிறது. பாவ நிவாரண வேலைகள் முற்று பெறும் பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கடைசி அங்கத்தினராக இருக்கும் இந்த போக்காடு வகுப்பாரில் உள்ள அங்கத்தினரோடு தேவன் எவ்விதமான தொடர்பு வைத்திருக்கிறார் என்று நாம் முதலில் பார்ப்போம். பின்பு இதே வகுப்பை சேர்ந்த மற்ற முந்தைய அங்கத்தினருக்கு போக்காட்டினுடைய நிழல் எவ்விதமாக பொருந்தும் என்று பார்ப்போம். பாவ நிவாரண பலிகள் முடிந்த பிறகு வரப்போகின்ற காரியங்களை குறித்து நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்பதை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். மேலும் கர்த்தருடைய வெள்ளாட்டு கடா இன்னும் முழுமையாக எரிந்து முடியவில்லை. சிறு மந்தைக்கு நிழலாக இருக்கும் பிரதான ஆசாரியருடைய சரீரம் ஆவிக்குரிய பூர்ண நிலைக்குள் 2வது திரைக்கு பின்னால் பிரவேசிக்கவில்லை. அதுவரை ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற போக்காடு உடனான சிறப்பு வேலை நடைபெறாது. மற்ற வேத வசனங்கள் வெளிப்படுத்துதல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், வெளிப்படுத்துதல் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் மற்றும் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். திரள் கூட்டம் ஒன்றென்றும் அவ்வகுப்பார் கிறிஸ்துவின் உடன் சுதந்திர ஆகும்படி இப்பந்தயத்தில் ஓடினாலும் கிறிஸ்துவை போல ஓடாததினாலே கிறிஸ்து பெற்ற அதே பந்தய பொருளை பெறுவது இல்லை என்று கூறுகிறது. ஆனாலும் இவர்கள் பந்தய பொருளுக்கு ஆகாதவர்கள். ஆனாலும் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், இவர்கள் தேவனுடைய அன்புக்குரியவர்கள். இவர்கள் இருதயத்தில் நீதியின் சிநேகிதர்களாக உள்ளனரே அல்லாமல் பாவத்தின் சிநேகிதர்களாக அல்ல. அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கும் வாழ்க்கை சூழ்நிலைகளில் ஜீவிக்கிற இவர்கள் மகா உபத்திரவத்தின் வழியாய் வந்து அவர்களுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே இரட்சிக்கப்படும்படி மாமிசத்தின் அழிவை நிறைவேற்றி 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், தேவனுக்காகவே ஜீவிக்க கூடியவர்களாக இருக்க தேவன் தூண்டுகின்றார். இவர்கள் நீதியாக்கப்பட்ட தங்கள் மனித வாழ்க்கையை தேவனுக்காக அர்ப்பணித்தனர். தேவன் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய உடன்படிக்கையின்படி மாமிசத்திற்கு மரித்த அவர்களை புதிய ஆவிக்குரிய சிருஷ்டிகளாக தெரிந்து கொண்டார். ஆனால் சுயசித்தத்தை முழுமையாக பலி கொடுக்கிறோம் என்று செய்து கொண்ட ஒப்பந்தத்தை முறிப்பதினாலே ராஜரிக ஆசாரிய கூட்டத்தாரில் இருந்து தங்களையே பிரித்துக் கொள்கின்றார்கள். அதாவது கிறிஸ்துவின் சரீர அங்கத்தினர்கள் என்ற தகுதியை இழக்கிறார்கள். எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார்.
யோவான் 15:2 இவர்கள் பரிதாபப்படத்தக்க நிலையில் இருக்கிறார்கள். பந்தய பொருளை பெற தவறிவிட்டார்கள். ஆதலால் தெய்வீக சுவாபத்தை பெற அவர்களால் முடியாது. உலகத்தோடு கூட அவர்களும் மனிதனுடைய முந்தின சீருக்கும் அவர்கள் வரப்போவது இல்லை. ஏனெனில் அவர்களுடைய மனித உரிமைகளை, ஆவிக்குரிய நிலையையும் தெய்வீக சாயலையும் பெற்றுக்கொள்ள ஓடுவதாக தியாகம் செய்திருக்கின்றனர். அவர்கள் தாங்களாகவே முன்வந்து ஜெயம் கொள்பவர்களாக இல்லாமல் இருப்பினும் தேவன் அவர்களை நேசிக்கின்றார். மரண பயத்தினாலே, அதாவது அவதூறு செய்கிறார்கள் என்ற பயம், பாளையத்திற்கு புறம்பே வீசும் துர்நாற்றத்தின் மேல் அவர்கள் கொள்ளும் வெறுப்பு, மரித்து போனவர்களாக கருதப்படுதல், ஜீவ காலமெல்லாம் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும், அதாவது மனிதருக்கும் மனிதனுடைய பாரம்பரியத்திற்கும் பயந்து இருக்கின்ற இக்கூட்டத்தாரை தேவன் விடுதலை பண்ணுகின்றார். எபிரேயர் 2:15 பிரதான ஆசாரியனுடைய கிருபையினாலே இந்த திரள் கூட்டத்தார் மகா பெரிய உபத்திரவத்துக்குள் பிரவேசித்து தங்களுடைய மாமிசத்தை அழித்துக் கொள்கிறார்கள். இது இவர்களை தாமாக முன்வந்து ஜெயம் கொள்கிறவர்களாகவோ அல்லது கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கங்களாகவோ கிறிஸ்துவின் மனவாட்டியாகவோ ஆக்குவதில்லை. இவர்கள் ஆசாரியர்களின் ராஜாக்களின் சிங்காசனத்தில் ஒரு இடத்தை பெறாதபடி அச்சிங்காசனத்திற்கு முன்பாக இடம் கொடுக்கப்படுகிறது. ஆவிக்குரிய உயரிய நிலையான தெய்வீக சுவாபத்தை பெற முடியவில்லை என்றாலும் இங்கே அவர்கள் ஆவிக்குரிய பூர்ண நிலையில் இருப்பார்கள். ஜீவ கிரீடம் மற்றும் சாகாமையை அவர்கள் பெற்றுக்கொள்ளாதிருப்பினும் சரியான உபத்திரவத்தின் பயிற்சியை பெற்றவுடனே அவர்கள் தேவ தூதர்களுக்குரிய நிலையை அடைவார்கள். கிறிஸ்து என்னும் ஆவிக்குரிய ஆலயத்தின் பங்காளிகளாக அவர்கள் இல்லாதிருப்பினும் தேவனுடைய ஆலயத்தில் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். வெளிப்படுத்துதல் 7:14 மற்றும் 15. போக்காட்டிற்கு ஒப்பாக சொல்லப்படும் இந்த வகுப்பார் வனாந்தர நிலைக்கு உலகத்தாரை விட்டு பிரித்து மகா பெரிய உபத்திரத்துவுக்குள் அனுப்பப்படுவார்கள். இவ்விதமான கிருபையற்ற நிலைக்கு தள்ளப்பட்டு உலகத்தின் சகல மாயமான காரியங்களையும் தந்திரமான காரியங்களையும் அதன் முழு புரோஜனமற்ற தன்மையையும் நன்றாக உணர்ந்து அவை யாவும் தேவையற்றவை என்று அறிந்து கொண்டு மனம் திரும்பி மனிதனுக்குரிய சகல இச்சைகளையும் ஆசைகளையும் உயர்வான எண்ணங்களையும் மறிக்க செய்யும் வரைக்கும் அவர்கள் அதே வனாந்தரமாகிய உபத்திரவத்திலே உட்படுத்தப்பட்டு இனி என் சித்தம் அல்ல தேவனுடைய சித்தமே ஆக கடவது என்று சொல்லும் நிலைக்கு வருகிறார்கள். உலகத்தின் ஏமாற்றம், புன்னகை மற்றும் அதன் வெற்று கௌரவம் அவர்களால் பேராசையுடன் விரும்பப்பட்டாலும் தண்டிக்கப்பட்டு வேதனைப்பட்டு திருந்திய அவர்களை ஏளனமாக பாவித்து வெளியே எரிய இந்த உலகம் எப்பொழுதும் தயாராக உள்ளது. போக்காட்டின் உடலானது வனாந்தரத்திலே எரிக்கப்படவில்லை. பாவ நிவாரண பலியான காளை மற்றும் தேவனின் ஆட்டின் உடல்கள் தான் எரிக்கப்பட்டன. எபிரேயர் 13:11 மரண பரியந்தம் உண்மை உள்ளவர்களாக தங்களை அதிக உபத்திரவத்திற்கு அர்ப்பணிக்கிறவர்களை தான் பாவ நிவாரண பலிகள் எரிவதான நிழலாக காண்பிக்கின்றது. 2 வகுப்பாரும் மனித சித்தமும் மற்றும் சரீரமும் மரிக்கும் வரைக்கும் உபத்திரப்படுகிறார்கள். ஆனாலும் முதல் வகுப்பார் முழு விருப்பத்தோடு மரிக்கிறார்கள். எரிப்பதற்கு ஒன்றும் இல்லாமல் போகும் வரை அக்கினி எரிவது போன்று தங்களுடைய மாம்சம் எல்லாமே சிலுவையில் அறையப்பட்டு முடியும் வரை எரிக்கப்படுகிறார்கள். ஆனால் 2ஆம் வகுப்பினர், அதாவது போக்காடு, வனாந்திரத்திற்கு அனுப்பப்பட்டு அங்கு விருப்பம் இல்லாமல் மரிப்பதற்கு விடப்படுகிறார்கள். உலகத்தின் மீதான அவர்களது ஆசையானது உலகத்தின் உதாசீனம், பரியாசம், அவதூறு ஆகியவற்றுடன் மரிக்கிறது. ஆனாலும் அதே சமயம் புதிய ஆவிக்குரிய சுவாபம் உயிர் பெறுகிறது. கர்த்தருடைய ஆட்டின் வகுப்பார் தாங்களாகவே முன்வந்து தங்களுடைய சொந்த விருப்பத்துடன் தேவனுக்காக மனித சுவாபத்தை பலியிடுகிறார்கள். தெய்வீக திட்டத்தின் கீழ் ஆவி காக்கப்படத்தக்கதாக போக்காடு வகுப்பாரின் மாமிசம் அழிக்கப்படுகிறது. இது போக்காட்டு வகுப்பின் கடைசி அங்கத்தினர்களுடன் விரைவில் நிறைவடையும் என்பது மட்டுமல்ல, இந்த சுவிசேஷ யுகத்தில் இது ஓரளவுக்கு நிறைவேறியுள்ளது. தானாகவே பலி செலுத்துவதற்கு பதிலாக வற்புறுத்தலினால் மாமிசம் அழிவுக்குள்ளாக்கும் ஒரு பெரிய வகுப்பு எப்பொழுதும் இருந்து வருகிறது. இந்த யுகம் முழுவதும் இந்த 2 ஆட்டு வகுப்பினர் அருகருகே உருவாகி கொண்டிருக்கிறார்கள். சிறுமந்தை திரைக்குள்ளாக பிரவேசிக்கும் போது தேவனுடைய கரமானது ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும்
விடுவித்து அவர்களுடைய தத்துவங்கள், கொள்கைகள், மனித பாரம்பரியங்கள் மற்றும் பெரிய பெயர் கிறிஸ்துவ அமைப்புகள் ஆகிய அனைத்தையும் அழுத்தி போடும். ஏனெனில் இப்படிப்பட்டவைகளினாலேதான் போக்காடு வகுப்பார் பிடிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். பாபிலோனின் வீழ்ச்சியினால் விடுதலை பெற்ற இந்த உபத்திரத்திற்குள்ளான பரிசுத்தவான்கள் மகத்தான பரிசு இழக்கப்பட்டு விட்டதை உணரும் பொழுது பிரதான ஆசாரியரின் சத்தத்தை கேட்பார்கள். அப்பொழுது வனாந்தரத்தில் தனித்து விடப்பட்ட மாமிச அழிவை அவர்கள் காண்பார்கள். தற்பொழுது ஒப்பு கொடுத்து கட்டுண்டவர்களைப் போல இதற்கு முன்பு இருந்ததில்லை. இருப்பினும் இந்த யுகம் முழுவதுமாக சிலர் இருக்கிறார்கள். ஒப்பு கொடுத்த இரு வகுப்பை சேர்ந்த அனைவரும் பெரிய சோதனைகள் மற்றும் உபத்திரவங்கள் ஊடாக கடந்து போகிறார்கள். இருப்பினும் உபத்திரப்படுவதற்கு தாங்கள் தகுதியானவர்கள் என்பதாக சந்தோஷத்துடன் அவர்கள் எடுத்துக்கொண்டு ஒரே வகுப்பாக உபத்திரவத்தை லேசானதாக ஆக்கிக் கொள்கிறார்கள். அவர்களது பலி அவர்களது தலைவரை போன்று விருப்பத்துடன் அளிக்கப்படுவதாகும். மற்ற வகுப்பினருக்கோ அவை சுமையான மிகுந்த உபத்திரவங்களான ஏறக்குறைய சந்தோஷம் இல்லாத கட்டாயமான மாம்ச அழிவாகும். இதற்கு தக்கவாறு இவர்களது பந்தய ஓட்டத்தின் முடிவில் இவர்களின் அந்தஸ்துகளும் பரிசுகளும் வேறுபடுகின்றன. பாவ நிவாரண நாளின் தகன பலிகள். ஆரோன் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் வந்து தான் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது உடுத்தியிருந்த சணநூல் வஸ்திரங்களை கலைத்து அங்கே வைத்துவிட்டு பரிசுத்த இடத்திலே, அதாவது பிரகாரத்திலே ஜலத்தில் ஞானஸ்தானம் பண்ணி தன் வஸ்திரங்களை, அதாவது மகிமையும் அலங்காரமான வஸ்திரங்களை ஒழித்து கொண்டு வெளியே வந்து தன் சர்வாங்க தகன பலியையும் ஜனங்களின் சர்வாங்க தகன பலிகளையும் இட்டு தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24ஆம் வசனம். இதே பாவ நிவாரணம் வேறொரு விதத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது அல்லது நிழலாக்கப்பட்டுள்ளது. தகன பலியின் போது 2 வெள்ளாட்டு கடாக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒன்று காளையையும் மற்றொன்று கர்த்தருடைய ஆட்டையும் காண்பிக்கின்றது. அவை இரண்டும் ஒரே மாதிரியாக இருப்பதினாலேயே இயேசு கிறிஸ்துவின் பலிகளும் அவரை பின்பற்றுகிறவர்களின் பலிகளும் தேவனுக்கு முன்பாக ஒரே பலியாக எண்ணப்படுவதை காட்டுகின்றன. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய சிறுமந்தை யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இதன் நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவைகளில் ஒவ்வொரு பலியும் எடுத்துக்கொள்ளப்படும் விதத்தில் மேலும் இது காண்பிக்கப்படுகிறது. தகன பலிக்குரிய ஆடுகளை துண்டு துண்டாக வெட்டி தண்ணீரால் கழுவி பின்பு தலையோடு சேர்த்து பலிபிடத்தின் மேல் வைத்து தகனிக்கப்பட்டு யெகோவா தேவனுக்கு சுகந்த வாசனையாக ஏறெடுக்கப்பட்டது. இவ்விதம் 2 கடாக்களுக்கும் செய்யப்படுவதால் தேவனுடைய பார்வையில் இவை ஒரே பலியின் பல பாகங்களாக இருக்கின்றன. அங்கத்தினர்கள் தலையோடு இணைக்கப்பட்டு இந்த உலகத்தின் பாவங்களுக்காக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக பாவ நிவாரணம் ஆகிறது. இவ்விதமாக இவை பாவிகளில் முழு உலகத்தின் சார்பாகவும் நீதியை திருப்திப்படுத்துகின்றன. பாவ நிவாரண பலிகள் நம்முடைய இரட்சகரின் மரணத்தை விவரித்து காண்பிப்பது போல தகன பலிகள் அதே பலியை தேவன் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டதையும் விவரிக்கின்றது. பாவங்களுக்கான பலிகள் பூர்த்தியாகி உண்மையான பிரதான ஆசாரியரது வஸ்திரங்கள் மாற்றப்படுவதில் தெரிவிக்கப்பட்டது போல தனது பணியில் கவனத்தையும் மகிமையையும் அணிந்து கொள்ளும் வரை காளைகள் மற்றும் ஆட்டுக்கடாக்களை தவிர்த்து வேறு மேலான பலிகளை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என தேவன் இவ்விதம் குறிப்பிடுவதை நாம் மறந்துவிடலாகாது. பாவ நிவாரண பலியை செலுத்தும் போது அவன் வெறும் வெள்ளை வஸ்திரங்களை மட்டும் உடுத்தினான். பின்புதான் கனத்தையும் மகிமையும் விவரிக்கும், அதாவது வழக்கமான அலங்காரமான ஆடைகளை அணிந்தான். சுவிசேஷ காலத்தின் பாவ நிவாரண பலி அபிவிருத்தி அடைந்து ஆசாரியனுக்கு எவ்வித கனமும் செலுத்தப்படுவதில்லை. ஆனால் ஜனங்களின் பாவங்களுக்காக பாவ நிவாரணம் செய்து அந்த ஜனங்களை ஆசிர்வதிப்பதில் அவர்களுக்காக பலி செலுத்திய ஆசாரியர்கள் மீது மகிமையும் கனத்தையும் வைத்து தேவன் வெளிப்படையாக அங்கீகாரம் செய்வதுதான் முடிவில் வருகிறது. தகன பலி பிரகாரத்தில் உள்ள பலிபீடத்தில் தகனிக்கப்பட்டு பிரகார நிலையில் உள்ள எல்லா விசுவாசிகளின் பார்வையிலும் சரீரம் முழுவதும், அதாவது தலை, துண்டங்கள் மற்றும் அங்கத்தினர்கள் சரீரம் முழுவதும் பலியாக கொடுக்கப்பட்டதை தேவன் அங்கீகரிப்பார் என்று இவ்வாறாக
போதிக்கப்படுகிறது. ஆனால் விசுவாசிகளுக்கு தேவன் அவர்களது பணியை ஆமோதிப்பதை வெளிப்படுத்துவதற்கு முன்பே போக்காடு வகுப்பார் அங்கிருந்து அனுப்பப்படுகின்றனர். ஆசானுடைய வஸ்திரம் மாற்றப்படுகிறது. பலியிடும் வேலை முழுமைக்கும் அணியப்பட்ட வெள்ளை வஸ்திரம் சரீரத்தை மூடி சரீரம் தேவனின் பார்வையில் கிறிஸ்து மூலமான பரிசுத்தம் என்ற நீதிக்குரிய நிலையில் இருப்பதை எடுத்து காண்பித்தது போல் மகிமையும் அலங்காரமான வஸ்திரங்கள் அணிந்து கொள்வது பூரணப்பட்ட புதிய சிருஷ்டியானது திரைக்குள்ளாக பிரவேசித்து தன் பணியை செய்த பிறகு சபை மகிமை அடைந்ததையும் வருங்கால பணிகளையும் காட்டுகின்றது. இச்சமயத்தில் கழுவுதலானது வெள்ளை வஸ்திரங்கள் தற்போது நீக்கப்பட்டாலும், அதாவது சரீரத்தில் சுமத்தப்பட்ட அநீதி பாவம் திரும்பவும் சுமத்தப்படுவதாக அர்த்தப்படாது. ஆனால் உயிர்த்தெழுதலின் முழுமையில் சுத்திகரிப்பு நிறைவடைந்து சரீரத்தை பூர்ணத்திற்கு கொண்டு வருவதாகும். மகிமை மற்றும் அலங்காரமான வஸ்திரங்கள் அதே தெய்வீக சுவாபத்திற்கான முதலாம் உயிர்த்தெழுதலின் மகிமை, கனம் மற்றும் அழியாமையை குறிக்கிறது. மேலும் இந்த சுத்திகரிப்பானது ஜனங்களின் பாவங்களுக்காக செய்யப்படும் பாவ நிவாரணமானது ஆசாரியனின் சுத்த தன்மையை மாற்றவோ அல்லது கெடுக்கவோ இல்லை என்பதை காட்டுகிறது. இவ்விதமாக உலக மக்களின் பாவங்களுக்கான பரிகாரமும் மற்றும் ஆசாரியத்துவ வளர்ச்சியும் முடிவடைகிறது. ஆனால் லேவியராகும் 16ஆம் அதிகாரத்தில் நமது பாடத்திற்கு நேரடியாக சம்பந்தம் இல்லாத சில வசனங்களை பார்க்கலாம். வசனம் 17, பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள், அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வருமளவும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் இருக்கலாகாது. இந்த கட்டுப்பாடு அந்த விசேஷ நாளுக்கு மட்டுமே பொருந்தும். இதனை ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே, அதாவது பரிசுத்த ஸ்தலம், நித்தமும் பிரவேசிப்பார்கள். இரண்டாம் கூடாரத்திலோ மகா பரிசுத்த ஸ்தலத்திலோ பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மற்றும் 7ஆம் வசனம் என அப்போஸ்தலன் சொல்கிறார். உண்மையான ஆசரிப்பு கூடாரத்தின் ஸ்லாக்கியங்கள் ஆசாரியர்களுக்கு மாத்திரமே உரியது. இவர்கள் பிரதான ஆசாரியரின் அவயங்களாக உள்ளனர். ஆகையால் முதல் நிலையிலோ, அதாவது ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளான புதிய சிருஷ்டிகள், அல்லது நாம் விரைவில் எதிர்நோக்கி இருக்கும் இரண்டாம் நிலை என்ற ஆவிக்குரிய பூர்ண நிலையிலோ இருக்கும். ஏனென்றால் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கின்றோம். இனிமேல் மனிதர்கள் அல்ல. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பாவ நிவாரண பலியாகிய காளையையும் கடாவையும் சுட்டரித்தவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி பின் பாளையத்துக்குள் வருவானாக. கிறிஸ்துவின் மனித தன்மையையும் சிறுமந்தை மனித தன்மையும் அழிப்பவர்கள் தாங்கள் அறியாமல் செய்வதனாலே அவர்களுக்கு விசேஷ தண்டனை எதையும் பெற மாட்டார்கள் என்பதை காட்டுவதாக அவ்வசனம் சொல்கிறது. ஏனெனில் அவர்கள் அதை அறியாமையினால் செய்திருக்கிறார்கள். அதே சமயம் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். அவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொண்டு மீண்டும் பாளையத்திற்குள் பிரவேசிக்கலாம். அதாவது அதே பாவ உலக மனித நிலைமைக்கு திரும்பலாம். அவர்கள் எல்லோரும் பாரம்பரிய பாவிகளாக ஆதாமின் சீரழிவிலிருந்தும் மரணத்திலிருந்தும் மீட்கப்பட்டவர்களாக பிரதான ஆசாரியரின் வருகைக்காகவும் அப்பொழுது கொடுக்கப்பட போகிற ஆசீர்வாதத்திற்காகவும் காத்து கொண்டு இருப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். வசனம் 26, போக விடப்படும் போக்காடாகிய வெள்ளாட்டு கடாவை கொண்டு போய் விட்டவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்துக்குள் வருவானாக. இவ்வசனம் மேலே சொன்ன அதே பாடத்தை விளக்குகிறது. இங்கே போக்காடு குறிப்பிடுகின்ற திரள் கூட்டத்தின் மேல் உபத்திரவத்தையும் அதில் மாமிசீக அழிவையும் கொண்டு வருகின்றவர்களை குறிக்கின்றது. அவர்கள் விசேஷ மன்னிப்பை கர்த்தரிடத்திலிருந்து பெற்று மற்றும் பாவிகளைப் போல நிற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பாவ நிவாரண நாளின் பலிகளை தொடர்ந்து நடக்கும் ஆசீர்வாதம். இவ்விதம் நிழலான பாவ நிவாரண நாள் முடிந்தது. தற்பொழுது இஸ்ரேல் ஜனங்களின் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட்டு இனி அவர்கள் பாவிகளாக தேவனிடத்திலிருந்து பிரிந்தவர்கள் என்று எண்ணப்படாமல் அவரோடு ஒன்றிணைந்தவர்களாக எண்ணப்பட்டார்கள். நீதி குற்றப்படுத்தப்படுவதில்லை,
மாறாக தேவனுடைய பிரசனம் அவர்கள் மத்தியில் இருந்து அவர்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து இளைப்பாறுதலும் சமாதானமும் உள்ள கானானை நோக்கி நடத்தி செல்வதாக அவர்கள் உணர செய்தது. இந்த சுவிசேஷ யுகம் பாவ நிவாரண நாளுக்கு உண்மை பொருளாக உள்ளது. இந்த காலத்தில் இயேசுவும் அவருடைய சரீரமான சபையும், அதாவது மீட்பினால் நியாயப்படுத்தப்பட்டதல், அவருடைய சரீரமான சபையும் நீதிக்காக ஆதாமின் பாவத்திற்கு பரிகாரமாக பலியாகிறார்கள். தேவன் உலக ஜனங்களோடு ஒப்புரவல் ஆகுதலுக்கான பணி நிறைவேறினவுடனே அவர் உலக மனிதகுலத்தை அங்கீகரித்து தம்முடைய பிரசனத்தை மனிதர்கள் மத்தியில் ஏற்படுத்துவார். அதன் பிறகு இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. தேவனின் வாசஸ்தலமான மகிமை அடைந்த திருச்சபை, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவர்களுடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள், அதாவது சாத்தானின் ஆட்சி, பாவம், மரணம் ஒழிந்து போயின என்று விரும்பினது. சிங்கத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். வெளிப்படுத்துதல் 21 3 முதல் 5 வரை என்று எழுதப்பட்டவை நிறைவேற்றப்படும். மனிதர் மத்தியில் தேவனுடைய இருப்பிடம் பிரசன்னம் உண்டாகி ஆசீர்வாதங்கள் பெருகினாலும், அதாவது என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன், பூமி எனக்கு பாதப்படி, ஏசாயா 60 மற்றும் 66 அவ்வாசீர்வாதத்தின் பணியானது படிப்படியாக இருந்து நிறைவு பெறுவதற்கு 1000 வருடங்கள் ஆகும். அதாவது ஆதாம்குரிய பாவம், வேதனை, கண்ணீர் யாவும் அழிந்து கொண்டே வரும். இது கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் ராஜரீக ஆசாரியராக வரும் பொழுது ஆரம்பிக்கும். ஆனால் 1000 வருட அரசாட்சி நிறைவு பெறும்போதுதான் முற்றிலுமாக துடைத்தெறியப்படும். மனிதன் படிப்படியாக யெகோவாவோட முழுவதும் ஒத்த நிலைக்கு கொண்டு வரப்படுவதை பாவ நிவாரண நாளுக்கு பிறகு செய்யப்படும் இஸ்ரேலின் நிழலான பலிகளில் அருமையாக சித்தரித்து காட்டப்படுகிறது. நாம் விரைவில் பார்க்க போகின்ற நிஜமான பலிகள் 1000 வருட யுகத்தில் நிறைவேற்றப்படும். இந்த நிழலான பலிகளின் பொருளை நன்றாக பகுத்தறிந்து புரிந்து கொள்ள மனுக்குலத்தின் பொதுவான பாவத்திற்குரிய தேவனுக்கான பாவ நிவாரண நாளாக தற்பொழுது சுவிசேஷ யுகம் இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனோடு பாவிகளின் உலகம் ஒப்புரவாகுதலை சுவிசேஷ யுகம் முடிந்த பிறகு 1000 வருட யுகத்தில் நடைபெறும் நிறைவேறுதல்கள் அல்லது நிஜங்களை பாவ நிவாரண நாளுக்கு பின்வரும் எல்லா நிழலான பலிகளும் குறித்தன. இவ்வாறாக ஒப்புரவாகுதல் 2 பகுதிகளை கொண்டுள்ளதை பார்க்கலாம். நீதியோடு ஒன்றிருத்தல் முதலாம் பகுதியாகும். இனிமேலும் ஆதாமின் பாவத்திற்காக ஆதாமையும் அவனது பிள்ளைகளையும் தண்டித்து அழிக்காமல் இருத்தல் என்பதே அது. தேவனின் நீதியான பிரமாணங்களை அங்கீகரித்து அவற்றுக்கு பணிந்து ஒப்புரவு ஆகுதலுக்கு பாவிகள் திரும்புதல் 2வது பகுதியாகும். தேவனின் நீதியான பிரமாணங்களை அங்கீகரித்து அவற்றுக்கு பணிந்து ஒப்புரவு ஆகுதலுக்கு பாவிகள் திரும்புதல் 2வது பகுதியாகும். இந்த ஒப்புரவு ஆக்குதலின் முதலாவது பகுதியானது ஆசாரியரின் பாவ நிவாரண நாளின் பலிகளில் ஊழியத்தினால் முழுவதுமாக கொண்டு வரப்படுகிறது. அடுத்தது தேவனுடன் உலகம் ஒருங்கிணைத்தல் அல்லது தேவனுடன் முழு ஒப்புரவு ஆகுதலையும் இணக்கத்தையும் விரும்புகிறவர்கள் எவ்வளவு பேரோ அவ்வளவு பேரையும் கொண்டு வருதல் ராஜரிக ஆசாரிய வகுப்பால் அடுத்த யுகத்தில் நிறைவேற்றப்படும். இவர்கள் மகிமையின் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆவார். இவர்கள் மோசேயால் நிழல்படுத்தப்பட்டவர்கள், மகத்தான தீர்க்கதரிசியாய் போகும். இவர்கள் ஜனங்களுக்கு போதிக்கவும் அவர்களை பராமரிக்கவும் தேவன் எழுப்புவார். அவருக்கு செவி சாய்க்காவிட்டால் அவர்கள் வாழ்வு அறுப்புண்டு 2ஆம் மரணத்தில் மரிப்பார்கள். அப்போஸ்தலர் 3:23 தேவனின் ஆட்டினால் குறிப்பிடப்பட்டுள்ள பரிசுத்தவான்கள் இயேசுவை பின்பற்றுபவர்கள் இந்த உலகத்தின் சார்பாக பாவ நிவாரணத்தின் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் இந்த உலகத்தை காட்டிலும் மேலானவர்கள் அல்லது இயற்கையாக சுத்தமானவர்கள் என்பதால் அல்ல. ஏனென்றால் ஆதாமின் இனம் முழுவதும் அவனில் தண்டிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை.
ரோமர் 3:10. அவனது சகோதரனுக்காக ஒருவனும் ஒரு மீட்கும் பொருளை கொடுக்க முடியாது. சங்கீதம் 49:7. இவைகள் எல்லாம் தெளிவாக பார்க்க வேண்டும். பாவங்களுக்கான பலியில் பங்கு பெறுவது அவர்களுக்கு ஒரு சாதகமாகும். இவ்விதமாக செய்வதன் மூலம் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தெய்வீக சாயலும் அவரது உடன் பங்காளிகளாகவும் உடன் சுதந்திராகவும் பங்கு பெறுவார்கள். தங்களை தாங்களே ஏற்றுக்கொள்ளத்தக்க பலிகளாக அளிப்பதற்கு அனுமதிப்பதற்காக அவர்கள் நிதானிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டபடியால் இயேசுவின் மரணத்தின் பலன்கள் அவர்களுக்கு முதலில் அளிக்கப்பட்டன. இவ்வாறாக அவரது மரணம் சபையாகிய அவரது சரீரம் மூலம் இந்த உலகத்தை ஆசிர்வதிக்கின்றது. ஆமேன்.